ஒரு மையத்து வீட்டுக்கு போகும்போது மனசு எப்படி மாறும்? போகும்போது முதல்ல நம்ம உடுப்பை பார்க்கும். இந்த டிஷர்ட்டோட போகக்கூடாது, இந்த ஹாம் கட் டிஷர்ட்டோட மையத்தோட போகிற பைத்தியம். அப்படியே வீட்டை போய் நல்ல ஒரு வெள்ளைச்சட்டை போட்டு போவோம். பெரும்பாலும் வெள்ளைச்சட்டை போடுவோம். அல்லது இருக்கிறதுல ஒரு இந்த உருவப்படங்கள், பெரிய எழுத்துக்கள், ஒரு மாதிரி டெனிமு, அப்படி ஒரு ஒரு பொட்டம், அப்படி இல்லாமல் கொஞ்சம் உடுப்பை கூட அப்படியே மனசு அப்படியே மாறுது. அவனை மையத்தூட்டில் போய் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, சத்தம் இருக்காது. பெரிய ஒரு கிரௌடு இருந்து அமைதியாக இருக்கக்கூடிய இடமா இருந்தால் ஜனாசா விடுதான், அப்படியே இருப்போம். எல்லாருடைய மனசிலும் நாமும் மரணிக்கத்தானே போகிறோம். நேற்று நம்மளோட பேசினவரே, இப்படியெல்லாம் நடந்தவரே, அவருடைய நல்லதெல்லாம் படமாக ஓடும். ஆளுக்கால் பக்கத்தில் ஏன்னு மெதுவாக கேட்பாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவரை பற்றி நல்ல விஷயத்தை அடிக்கிட்டே போவார். அவர் தாத்தா தங்கச்சி மாதிரி பார்க்காம அவர் நைட்டு தூங்கினதே கிடையாதுப்பா, அவ்வளோ நல்ல மனுஷன் பாரு, சுபஹான் அல்லாஹ்ன்றான். புல்லுக்கு நோவாமல் நடப்பாருமோ, பள்ளியில் எப்போவுமே முன்சப்பில் தான் போய் இருப்பார் அந்த மனுஷன் அப்படிம்பாங்க. அப்படியே அப்படியே கேட்டுட்டு எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், மொத்தாயிட்டாரேங்கிற மனசு, எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். பந்தல் போடுவாங்க, ஒரு கயிறு கட்டுறதுக்கு 9 பேர் எழும்புவாங்க, நான் பிடிக்கன்றுவாங்க. அந்த இடத்துல ஒரு சேர் வைப்பணும், பார்த்தா சரி ஒரு ஆள் சேரை கொண்டாந்து வச்சிருவார். ஒரு பல்பு வேணும்னா எல்லாரும் பொக்கெட்டுக்கு கை ஓட்டுவாங்க, நான் தரேன்றான், நான் எடுத்துட்டு வரேன்றாங்க. ஏனி என் வீட்டிலேக்கு பக்கத்து உள்ளேக்கு நான் கொண்டு வரேன்றான். பக்கத்து உள்ள இருக்கிறவங்களாம் இருக்கிற சேர்லாம் கொண்டாந்து போட்டுருவாங்க, பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. மையத்தூடு அப்படியே மனசு உருகி போயிருக்கும். எல்லாரும் அப்படி அமைதியாக இருப்பாங்க, அழுவாங்க. இனிமே நம்ம இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேசக்கூடாது, இனிமே இந்த தவறு செய்யக்கூடாது, இனிமே நம்ம தொழணும், நம்ம தொழுகையில் பேணுதலாக இருக்கணும், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த மனசு உருகும். தவிப்போம். 2 நாள் ஓடும், பழையபடி ஜோக்கு. 3 நாள் போகும், பழையபடி படம் பார்ப்பாங்க. 4 நாள் போகும், பள்ளிவாசல் பக்கம் ஆள் இல்லை. அப்போ நாள் நீடிக்க 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 மனசு கல்லா போகுதுங்கிற விஷயத்தை சூரா அல் ஹதீத் 16வது வசனம் சொல்கிறத, நம்ம செய்யும் தொழிலை தொழுகை டிஸ்டர்ப் ஆகுதா, அந்த தொழிலை விட்டுட்டு தொழுகையை எடுத்துக்கொள்ளணும். நாம் செய்யக்கூடிய இந்த தொழில் நமக்கு தொழுகைக்கு டிஸ்டர்பா, நம்ம கட்டின மனைவி நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தா, நம்ம பெத்த புள்ள நம்முடைய மார்க்கத்துக்கு தடையா, போட்டுறணும். வேணாம், எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டுறணும். அங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால கணவன் மனைவி, பெத்த புள்ள, தாய் தகப்பன் எதுவுமே இல்லைங்க. மார்க்கத்துக்கு முன்னால ஒன்றுமே இல்லை, தூக்கி போட்டுட்டு போய்த்திடணும். அதெல்லாம் இந்த உள்ளத்துக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு பிறகு இன்னொன்றை நீ நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் ரசூல் தவிர்த்து மனைவி, பிள்ளை, குட்டி, வீடு, காரு, நம்ம செய்கிற விவசாயம், நம்ம பாவிக்கிறது, எதை நீ நேசிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் நேசிக்கணும். அப்போ நம்ம நேசிக்கிற அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது, அந்த நேசிக்கப்படுறது அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சால் தூக்கி விரிச்சிடுவோம். நம்ம மனைவி அல்லாஹ்வுக்காகத்தான் நேசிக்கிறோம், ஆனால் மனைவி கிட்ட தொழுகை இல்லைன்னா நேசம் இருக்காது. ஒரு நான் உன்னை நேசித்ததே அல்லாஹ்வுக்காக, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, எப்படி நேசிக்க முடியும்? இன்றைக்கு திரைப்பட நடிகர்கள் ஃபோட்டோவை ஃபேஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபோனில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு விளையாட்டு பிள்ளையரோட, ஒரு திரைப்பட நடிகரோட நம்ம நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அது என்னமோ உலகத்திலேயே பெரிய ஒரு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி அதை தூக்கி போடுறதும், ஏஐ டெக்னாலஜியில் போய் ஒரு நடிகரோட தோளில் கை போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை காட்டுறதும். யார் அவன்? எல்லாம் விரோதி, நரகத்துக்கு போகிறவன். அவனோட நிற்கிறதுல என்ன பெருமை இருக்கு உனக்கு? கொண்டனா என் பிள்ளைய, என்னடா ஃபங்க்ஷன் நடத்துறீங்க நீங்க? குழந்தை பிள்ளைக்கு என்னடா இசையை போட்டு பாட்டு போடுறீங்க, டான்ஸ் போடுறீங்க, லிப்டிக் அடிக்கிறீங்க, என்னடா மார்க்கம் உங்க மார்க்கம்னு சொல்லி ஒரு பேரண்ட் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு வெளியே வர முடியல என்றால், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அந்த நபி தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, நீங்கள் இயல்பாகவே சத்தத்தை உயர்த்தி பேசுகிறவங்க, உங்களுக்கு இந்த வசனம் இல்லை. வேண்டுமென்றே எனக்கு மேலே சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்களே, அதான் முனாபிக்குகள் இருந்தாங்க அந்த சபையில், அவங்களுக்கு வந்த வசனம் இது. அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய நேசம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக, உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களுக்கு இல்லை நபி தோழரே இது அப்படி என்று சொல்லி அந்த நபி தோழரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னபோது தான் அமைதி அடைந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் வந்தோன்னா அவர்களுடைய உள்ளம் நடுங்கி இருக்கிறது.
ஜும்மா. இந்த ஜும்மாவுக்கு நேரத்தோட வர்ற கூலிய அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? முதல் வாரவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை ஹதியா கொடுத்த நன்மை கிடைக்குது. ஒட்டகம் வாங்க முடியுமா நமக்கு? எத்தனை லட்சம் இருந்தாலும் ஒட்டகத்தை கொடுத்த நன்மை. அடுத்து ஒரு நேரத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து தர்மம் செய்த நன்மை. அதுக்கு பிறகு ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்த நன்மை. அதுக்கு பிறகு ஒரு கோழி, அதுக்கு பிறகு ஒரு முட்டை. அதுக்கு பிறகு இமாம் மிம்பர்ல ஏறுனா மலக்குமார்கள்லாம் ஃபைலை மூட்டிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு எந்த கூலியும் கிடையாது. ஜும்மா தொழுத நன்மை இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா நன்மை ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் மரணித்ததுக்கு பிறகு இந்த பூமியை உயிர்ப்பிக்கிறவன். அப்போ உள்ளங்கள் அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி ஒரு நசீஹத்து கேட்காமல் செத்து போய் இருக்கும்போது, காலம் நீடிக்கும் போது, மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் போகும்போது, நல்ல நட்புகளும் உறவுகளும் நம்மிடத்தில் இல்லாமல் போகும்போது, ஈமான் கொண்டவர்களுக்கு உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையாங்கிறான். அப்ப இன்னும் வரலையாங்கிற அந்த வார்த்தையை பார்த்தா இன்னும் உலகம், இன்னும் ஆதாயம், இன்னும் பொருளாதாரம் என்றுதான் இருக்கிறீங்களா? வழங்கிட்டு அல்லாதான் ரப்பு என்று சொல்லிட்டா உங்களுக்கு இனி எல்லாம் விடப்பட்டுரும், நீங்க அப்படியே விடப்பட்டுருவீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? சோதனை வரும், சோதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். உங்களுக்குள் ஆளுக்கால் தற்பெருமை அடித்துக் கொள்ளுதல், பொருளாதாரத்திலும் பிள்ளைகள் குழந்தைகளிலும் எனக்கு எனக்கு அதிகம் அதிகம் என்று பெருமை அடித்துக் கொள்ளுதல், அதுதான் இந்த உலகம். அவ்வளவுதான் நம்மக்கிட்ட சொத்து இருந்தாலும் நாம போகத்தான் போறோம், அதை விட்டுட்டு போகத்தான் போறோம். அது நமக்கு எப்பவுமே நிலைச்சி நிற்கிறது இல்லை. இந்த உலகம் அழிஞ்சு போகும். ஒரு வெள்ளத்துக்கு நின்று பிடிக்கல, ஒரு காத்துக்கு நின்று பிடிக்கலையே, ஒரு பூமி அதிர்ச்சிக்கு நின்று பிடிக்காத இந்த உலகம். எல்லாம் அது போகும் அல்லது நாம போவோம். ஈச்சந்தோட்டம் இருக்குது, ஒட்டகங்கள் இருந்தது, வீடு இருக்குது, ஈச்சம்பழங்கள் குவிஞ்சு கிடக்குது. அங்கே பிடிக்க வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, யாருக்கு என்ற ஒட்டகம் தேவை? இன்ன இடத்துல இருக்க ஓடிப்போ. என் வீடு யாருக்கு தேவை? இங்கே இறக்கி ஓடி எடுத்துக்கோ. ஈச்சந்தோட்டம் யாருக்கு வேணும்? ஓடு. சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோ. ஈமான் இருக்குது, நான் போறேன்றாங்க. அப்ப ஈமான் ஒன்றோட செல்வந்தர்களாக இருந்தவங்க வெறுங்கையோட வராங்க. என் வீட்டை எடுத்துக்கோங்கன்னு ஒரு அன்சாரி தோழர் கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒண்ணு வேணாம், உங்க இடங்கள் நீங்களே வச்சுக்கோங்க, சந்தைக்கு போற வழியை மட்டும் காட்டுங்க, சந்தைக்கு போற வழியை மட்டும் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஈமான் அசைக்கக்கூடிய விடயங்களாக இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. நாங்க பார்க்கலாம், சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு, அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹதீத் 16வது வசனத்தில் சொல்லி காட்டும்போது, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக் வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில் ஃபதால அலைஹிமுல் அம்த் ஃபகஸத் குலூபுஹும் வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறும் போதும், உண்மையாக இறங்கிய வேதத்தை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறும் போதும் உள்ளம் நடுநடுங்கி போக நேரம் இன்னும் வரவில்லையா? உள்ளம் அச்சத்தால் நடுங்கி போகக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் பற்றிய வேதத்தை பற்றிய உபதேசங்கள் வரும்போது உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையா ஈமான் கொண்டவர்களுக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபில். இதுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். இதுக்கு முன்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டும் போது அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கவில்லை. ஃபதால அலைஹிமுல் அம்து, அவர்களுடைய காலம் அப்படியே நீடித்தது. அதை பார்க்காமல், திறந்து பார்க்காமல், மார்க்க உபன்யாசங்கள் கேட்காமல், ஃபதால அலைஹிமுல் அம்து, அவர்கள் மீது காலம் அப்படியே நீடித்து கொண்டது. ஃபகஸத் குலூபுஹும்,
அதனால் அவர்களுடைய உள்ளங்கள் கல்லாகிவிட்டது. கஸீரு மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களிலிருந்து அதிகமானோர்கள் பாவிகளே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அந்த முந்திய வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். 17வது வசனம், அதை தொடர்ந்து சூரா அல் ஹதீதினுடைய 16வது வசனம் தான் இப்போ ஓதியது. 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இலமு அன்னல்லாஹ யுஹில் அர்த், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த பூமியை உயிர்ப்பிக்கின்றான். பஅத மௌத்திஹா, அது மரணித்ததுக்கு பிறகு. கது பையன்னா லக்குமுல் ஆயாத் லஅல்லக்கும் தஅகிலூன், நாங்கள் உங்களுக்கு அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறோம், நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்காகங்கிறான். இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தங்கிறத நாங்கள் பார்க்கணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறும்போது, உண்மையாக அருளப்பட்ட இறங்கிய வேதத்தை பற்றி கூறும்போது, ஈமான் கொண்டவர்களுக்கு அஞ்சி உள்ளம் அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரலையா அப்படி என்று கேட்டுட்டு அடுத்தது என்ன சொல்றான், முன்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போல ஆகாதீங்க, அவங்களுக்கு வேதம் அருளப்பட்டது அப்படியே காலம் நீடித்து அதை பார்க்காமல் இருந்து உள்ளம் கல்லா போச்சு. அல்லாஹ் மரணித்ததுக்கு பிறகு இந்த பூமியை உயிர்ப்பிக்கிறவன். இந்த அத்தாட்சிகளை உங்களுக்கு சொல்வது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இது 16, 17வது சூரா அல் ஹதீதினுடைய வசனங்கள். இதுல என்ன சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்றாங்கிறத நாங்க பார்க்கணும். இதுல முதல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த பூமி மரணித்து போனதுக்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறவன் அப்படிங்கிறான். அப்போ உள்ளங்கள் மரணித்து விட்டது அப்படிங்கிற நேரம் பூமியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறான்னா, மலையை இறக்கி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கிறான். அப்போ உள்ளங்கள் அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை பற்றி ஒரு நசீஹத்து கேட்காமல் செத்து போய் இருக்கும்போது, மீண்டும் அந்த நசீஹத்துங்கிற மலை வரும்போது, அந்த மார்க்கத்தை பற்றி உபன்யாசங்கள் கேட்கும்போது அந்த உள்ளம் உயிர் வருகிறது. அந்த உள்ளம் உயிர் வருகிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே பூமி மரணித்ததுக்கு பிறகும் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறவன், புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த அத்தாட்சியை நான் ஞாபகப்படுத்துறேங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், காலம் நீடிக்கும் போது, மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் போகும்போது, நல்ல நட்புகளும் உறவுகளும் நம்மிடத்தில் இல்லாமல் போகும்போது நம்முடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகிறது. உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய் நாம் மார்க்கத்தை விட்டு தூரமாகிறோம். இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய செயல். அதனால தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான், அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை நினைவு கூறும்போது, ஒமா நஸல மினல் ஹக், உண்மையாக இறங்கிய வேதத்தை நினைவு கூறும்போது, ஈமான் கொண்டவர்களுக்கு உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையாங்கிறான். அப்ப இன்னும் வரலையாங்கிற அந்த வார்த்தையை பார்த்தா, இன்னும் உலகம், இன்னும் ஆதாயம், இன்னும் பொருளாதாரம் என்றுதான் இருக்கிறீங்களா? மறுமைக்காக ஒன்றும் செய்யறது இல்லையா? மறுமையை பற்றி நாம நினைவு கூறுறதில்லையா? உள்ளம் செத்து போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். சூரா தாரியாத் 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபுல் முஃமினீன் அப்படிங்கிறான். நீங்கள் ஆளுக்கால் ஞாபகப்படுத்துங்க, நீ ஞாபகப்படுத்தி உபதேசம் செய்யி. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபுல் முஃமினீன், நிச்சயமாக உபதேசம் என்பது மூமின்களுக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடியது தான் இருக்கும்ங்கிறான். அப்போ இந்த உபதேசம் யாருக்கு பிரயோசனம் கொடுக்கும்னா, அடிப்படையில் ஈமான் கொண்டவர்களுக்கு தான். ஈமான் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். அந்த உபதேசம் அவர்களுக்கு பிரயோசனம் தரும். அதே மாதிரியாக அங்க ஈமான் கொண்டவர்கள், நீங்க இன்னும் உள்ளம் நடுங்கு நேரம் வரலையா அப்படின்னு ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு தான் கேட்கலாம். அப்ப ஈமான் என்பது நம்ம களிமா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, சூரா அல் அன்கபூத் முதலாவது 2வது வசனத்தில், முதலாவது அலிஃப் லாம் மீம் 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லாய் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிட்டா உங்களுக்கு ஒன்று நடக்கான்னு நினைச்சுக்கிட்டீங்களாங்கிற அல்லாஹ். சூரா அல் அன்கபூத் 2வது வசனம் வழங்கிட்டு, அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லிட்டா உங்களுக்கு இனி எல்லாம் விடப்பட்டுரும், நீங்க அப்படியே விடப்பட்டுருவீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? சோதனை வரும், சோதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப ஈமான் கொண்டதோட மட்டும் நம்ம விடுறதில்லை. அந்த ஈமானுக்கு பிறகு சோதனைகள் வரும். அந்த ஈமானுக்கு பிறகு நமக்கு காலங்கள் நீடித்து போகும்.
உலகம் நம்மை மயக்க பார்க்கும், உலக ஆசைகள் நம்மை என்ன செய்யும், வந்து வந்து நம்மை மயக்க தொடங்கும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அதில் மயங்கி போய் ஈமான விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதில் பாருங்க, சூரா அல் ஹதீத் அதே அத்தியாயத்தில், இப்போ நான் சூரா அல் ஹதீத் 16-17வது வசனத்தான் ஓதி காட்டுறேன். அதில் அடுத்தடுத்த வசனம் 20வது வசனத்தை எடுத்து பார்த்தா, இஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுவுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் பைனக்கும் வதகாதுருன் ஃபில் அம்வால் வல் அவுலாத். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண், ஒரு விளையாட்டு, ஒரு அலங்காரம், ஒரு உங்களுக்குள் ஆளுக்கால் தற்பெருமை அடித்துக் கொள்ளுதல், பொருளாதாரத்திலும் பிள்ளைகள் குழந்தைகளிலும் எனக்கு எனக்கு அதிகம் அதிகம் என்று பெருமை அடித்துக் கொள்ளுதல், அதுதான் இந்த உலகம். அப்படி என்று சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் வேற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாதுஹா. இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு விவசாயத்தை போன்ற ஒரு ஒரு தாவரங்கள் செழித்து அது பழுத்து கொலை போட்டு இருக்குது. விவசாயி ஆச்சரியப்பட்டு போறான், எவ்வளவு செல்வம் ஆச்சரியப்பட்டு போறான். அது மாதிரி தான் இந்த உலகம். அப்ப நல்லதானு யோசிப்பீங்க. அந்த விவசாயம் எவ்வளவு நீங்க விளைச்சலை தந்தாலும் எல்லா பயிருக்கும் எல்லா தாவரத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு அப்புறம் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். சும்ம யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன், பிறகு அது அப்படியே காஞ்சி போகும். அதில் காலம் முடிஞ்சு வச்சு, இவ்வளோ காலம் தான் அது காய்க்கும். நெல் கொலை போட்டு பழுத்துட்டேன்னு சொன்னால் இனி இலையெல்லாம் மஞ்சள் அடிச்சிடும், அப்படியே வக்கீலாக போய்த்திடும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, பிறகு அது வாடி போகும். நீ அதை காய்ந்ததாக பார்ப்பாய். சும்ம யகூனு ஹுதாமா, பிறகு அது வைக்கோலாக மாறிவிடும். ஓஃபில் ஆகிரத்தி அதாபுன் ஷதீத், மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கொட்டி கிடந்தாலும் அதை விட்டு நீ பிரியத்தான் போற. எவ்வளவுதான் நம்மக்கிட்ட சொத்து இருந்தாலும் நாம போகத்தான் போறோம், அதை விட்டுட்டு போகத்தான் போறோம். அது நமக்கு எப்பவுமே நிலைச்சி நிற்கிறது இல்லை. இந்த உலகம் அழிஞ்சு போகும். ஒரு வெள்ளத்துக்கு நின்று பிடிக்கல, ஒரு காத்துக்கு நின்று பிடிக்கலையே, ஒரு பூமி அதிர்ச்சிக்கு நின்று பிடிக்காத இந்த உலகம். எல்லாம் அது போகும் அல்லது நாம போவோம். அப்போ அல்லாஹ் தஆலா இங்க 20வது வசனத்தில், சூரா அல் ஹதீது 20வது வசனத்தில் சொல்றான், இந்த உலகம் ஒரு வீணு, விளையாட்டு, அலங்காரம். அந்த உலகத்தை நாங்க மயங்கி மார்க்கத்தை விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சம்பாதிக்க சொல்றாங்க, நல்ல பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கிறாங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்ரிசு அலா மா யன்ஃபஅக்கும். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க 1480வது. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிரயோசனம் தர்றதுல தொடர்ந்து முயற்சி செய்யுங்கிறாங்க. செய், தேடு, அடுத்தவன்ட்ட கை நிட்டாத. கோடாரியை தூக்கி தோளில் வச்சுட்டு காட்டில் மலையில் போய் மரத்தில் விறகு வெட்டி வித்து திங்கிற காசு அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது. யாசகங்க கதை, தொழில் செய்யி, குழந்தை குட்டிகளை நல்லா வச்சுக்கோ. இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் எதற்காக வேண்டியும் இந்த மார்க்கத்தை விடக்கூடாது, ஈமானை விடக்கூடாது. இந்த ஈமானுக்காக எதை வேணுமென்றாலும் விடலாங்கிறான். இந்த ஈமானுக்காக இதெல்லாம் அற்பமாக தெரியணும். உலகம்தான் சேர்த்துக்கிறீங்க, தொழில் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மார்க்கமா உலகமான்னு பார்த்தா மார்க்கம் தான் வச்சுக்கோ. சஹாபாக்கள் வந்தாங்கல்ல, மக்காவில் இருக்குது, மதீனாவுக்கு எதுக்கு போகிறாங்க? ஈமானோடு அங்கே இருக்க முடியல போகிறாங்க. போகும்போது ஈச்சந்தோட்டம் இருக்குது, ஒட்டகங்கள் இருந்தது, வீடு இருக்குது, ஈச்சம்பழங்கள் குவிஞ்சு கிடக்குது. அங்கே பிடிக்க வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, யாருக்கு என்ற ஒட்டகம் தேவை? இன்னும் இடத்துல இருக்க ஓடிப்போ. என் வீடு யாருக்கு தேவை? இங்கே இறக்கி ஓடி எடுத்துக்கோ. ஈச்சந்தோட்டம் யாருக்கு வேணும்? ஓடு. சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோ. ஈமான் இருக்குது, நான் போகிறேன்றாங்க. அப்போ ஈமான் ஒன்றோட செல்வந்தர்களாக இருந்தவங்க வெறுங்கையோட வராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெறுங்கையோடே வந்தாங்க. அங்கே போய் அவருக்கு இன்னும் வீட்டை எடுத்துக்கோங்கன்னு ஒரு அன்சாரி தோழர் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா?
ஒன்றும் வேணாம், உங்கள் இடம் நீங்களே வச்சுக்கோங்க, சந்தைக்கு போகிற வழியை மட்டும் காட்டுங்கண்ணா, சந்தைக்கு போகிற வழியை மட்டும் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஈமான் அசைக்கக்கூடிய விடயங்களாக இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் பார்க்கலாம், சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹு மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லஹு மஅஹு லஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகமும் இருந்து அதை போல இன்னொரு மடங்கும் இருந்து அத்தனையும் அல்லாஹ்விடம் கொடுத்து இந்த தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்று ரப்பே என்று கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ஒட்டுமொத்த உலகமும் 2 மடங்காக இருந்தாலும் மர்மையின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்ப அதிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன பொறுமதி? அங்க செல்லும் காசு எது, செல்லா காசு எது? இதெல்லாம் செல்லா காசு. ஒட்டுமொத்த உலகமும் 2 மடங்கு இருந்தாலும் செல்லா காசு தான். செல்லும் காசு எது? எது நிஅமத்து? ஈமான் ஒன்றுதான். ஈமான் இருந்தா போ, ஈமான் இல்லையா அவ்வளவுதான். அப்ப அந்த ஈமான அதே சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் சொல்லலாம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி என்கிறான். இன்றோடு எங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய அருளை நான் பூர்த்தியாக்கிட்டேங்கிறான். அருள், ஈமான் என்பது ஒரு அருள். அந்த ஈமான் நமக்கு கிடைச்சிருக்குது. அது அவ்வளவு பொறுமதியான, இந்த உலகத்தை விட பொறுமதியான இந்த அருளை எதுக்கும் நம்ம விட்டுறக்கூடாது, எதுக்காக வேண்டியும் விட்டுறக்கூடாது. நம்ம செய்யும் தொழிலை தொழுகை டிஸ்டர்ப் ஆகுதா, அந்த தொழிலை விட்டுட்டு தொழுகையை எடுத்துக்கொள்ளணும். நாம் செய்யக்கூடிய இந்த தொழில் நமக்கு தொழுகைக்கு டிஸ்டர்பா? நம்ம கட்டின மனைவி நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தா? நம்ம பெத்த புள்ள நம்முடைய மார்க்கத்துக்கு தடையா? போட்டுறணும், வேணாம். எதுவா இருந்தாலும் தூக்கி போட்டுறணும். அங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால கணவ மனைவி, பெத்த புள்ள, தாய் தகப்பன் எதுவுமே இல்லைங்க. மார்க்கத்துக்கு முன்னால ஒன்றுமே இல்லை, தூக்கி போட்டுட்டு போய்த்திடணும். அதெல்லாம் இந்த உள்ளத்துக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிக்கிறார்கள், அதுக்கு கட்டுப்படுறாங்க இல்ல அப்படின்னு சொன்ன அவங்க நமக்கு பொருட்டே கிடையாது. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்துல் ஈமான். 3 விடயம் இருக்கிறது, அது யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஈமானின் சுவை இருக்கும். ஒன்று, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிரை விட மேலா மதிக்கணும், நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதுக்கு புறவுதான் மற்றெல்லாம். அதுக்கு புறவுதான். அல்லாஹ்க்கு மாறு செய்தியா, ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்தியா, நீ பெத்த பிள்ளையா இருந்தாலும் ஓடிப்போ, வேணாம். யாருக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அங்கே உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் ரசூலுக்கு மேலே இடம் வைக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறவன் நமக்கு எப்படி தகப்பனாக இருக்க முடியும், தாயாக இருக்க முடியும், மகனாக இருக்க முடியும்? அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2வது, அதுக்கு பிறகு இன்னொன்றை நீ நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் ரசூல் தவிர்த்து மனைவி, பிள்ளை, குட்டி, வீடு, காரு, நம்ம செய்கிற விவசாயம், நம்ம பாவிக்கிறது, எதை நீ நேசிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக தான் நேசிக்கணும். அப்போ நம்ம நேசிக்கிற அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது அந்த நேசிக்கப்படுறது அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சால் தூக்கி விரிச்சிடுவோம். நம்ம மனைவி அல்லாஹ்வுக்காகத்தான் நேசிக்கிறோம், ஆனால் மனைவி கிட்ட தொழுகை இல்லைன்னா நேசம் இருக்காது. ஓடு, நான் உன்னை நேசித்ததே அல்லாஹ்வுக்காக, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, எப்படி நேசிக்க முடியும்? அப்போ அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஈமான் கொள்ளாதவர்களை எவனாவது நேசிப்பானா, எவளாவது நேசிப்பாளா? இன்றைக்கு திரைப்பட நடிகர்கள் ஃபோட்டோவை ஃபேஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபோனில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விளையாட்டு பிள்ளையரோட, ஒரு திரைப்பட நடிகரோட நம்ம நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அது என்னமோ உலகத்திலேயே பெரிய ஒரு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி அதை தூக்கி போடுறதும், ஏஐ டெக்னாலஜியில் போய் ஒரு நடிகரோட தோளை கை போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை காட்டுறதும். யார் அவன்? அல்லாஹ் விரோதி, நரகத்துக்கு போறவன். அவனோட நிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு உனக்கு? என்ன நேசம் வேண்டி கிடக்குது? வெட்டுற முடி, போடுற ட்ரௌசர் எல்லாமே அந்த நடிகர்களுடைய ஸ்டைலில் வருது. இன்னைக்கு வெட்டுற முடி யாரை ஸ்டைலில் நம்ம வெட்டுறோம், யாரை நேசிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க கரண்டை காலுக்கு மேலே உடுக்கிறதுக்கு மனசு வருது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்கிற விஷயத்துக்காக நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களை மாத்துறதுக்கு நமக்கு மனசு வருது இல்லை. வளமையும் பழமையும் ஊர் பழக்கம், யாரோ சொன்னது, எப்படியோ இருந்தது, இப்படித்தான் நடந்தது, இதைத்தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 3 விஷயம் இருக்கும் நமக்கு. அந்த 3 விஷயம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த ஈமானின் டெஸ்ட் வரும் பாருங்கள். அப்போ ஈமான் கொண்டவர்களுக்கு
உபதேசங்கள் நடுக்கத்தை கொண்டு வரணும், அச்சம் பெறணும். ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் பற்றி பேசும்போது நடுக்கம் பெறணும். குர்ஆனை பற்றி சொல்லும்போது உள்ளம் நடுநடுங்கி போகணும். அங்கதான் ஈமான் இருக்குது. இன்னும் அந்த நேரம் பெறலையா? அது வரணும்டா உலக மாயை, தேவையில்லாத நட்பு, அனாச்சாரங்கள், இந்த கலாச்சாரங்கள் இதெல்லாம் நமக்கு அற்பமா தெரியும். ஈமான் கொண்டைக்கான் முஸ்லீமா இருக்கிறான், அல்லாவை நம்பி இருக்கிறான், எவ்வளவு உபதேசம் பண்ணிக்கிறான். கடை திறப்பு விழாக்கு இசையும் போட்டு பாட்டு படிக்கக்கூடியவங்களையும் கொண்டு வந்து கூத்து போடணுமா? இதான் நடக்குதா? இதான் நம்முடைய உள்ளாச்சம். அப்ப நம்ம எவ்வளவு பயானை கேட்டிருப்போம், எவ்வளவு ஹதீஸை கேட்டிருப்போம். நேசரி ஆரம்பிக்க போகுது. விளம்பரங்கள் எப்படி? இஸ்லாமிய நேசரி, இஸ்லாமிக் கலாச்சாரத்தோடு தஜ்வீதோடு குர்ஆன் ஓதி கொடுக்கப்படும். அப்படிதான் ஆரம்பிச்சு நம்மளை கூப்பிட்டு எடுப்பாங்க. அட்வான்ஸை தாங்க, பிள்ளைகளை சேருங்க, முஸ்லிம்கள் அப்படின்னு தான் எடுப்பாங்க. ஆனா அப்படியே போனா டிசம்பர்ல ஃபங்க்ஷன் நடக்கும். போன மாசம் நடந்துச்சு. நம்ம பள்ளி வாசல தொழ முடியல, அவ்வளவு இசையும் பாட்டும் போயிட்டு இருக்குது. பக்கத்தில் அரங்கத்தில் அவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு தொழுக டைம் இல்லை, பாட்டும் கூத்தும் டான்ஸும். இந்த நேசர் பிள்ளைகளை இதான் நம்முடைய ஈமான். அந்த நேரம் இந்த பேரண்ட்ஸுக்கு அதை ரசிக்கத்தான் மனசு வருது. கொண்டாடா என் பிள்ளைய, என்னடா ஃபங்க்ஷன் நடத்துறீங்க நீங்க? குழந்தை பிள்ளைக்கு என்னடா இசையை போட்டு பாட்டு போடுறீங்க, டான்ஸ் போறீங்க, லிப்டிக் அடிக்கிறீங்க, என்னடா மார்க்கம் உங்க மார்க்கம்னு சொல்லி ஒரு பேரண்ட் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு வெளியே வர முடியல என்றால், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இதான் சூரா ஹதீது 16வது வசனம். இன்ன நேரம் வர இல்லையா? மார்க்கத்தை கேட்டு ஈமான் நடுங்கக்கூடிய உள்ளம் அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரலையா உங்களுக்கு? எப்ப செய்ய போறீங்க இந்த மார்க்கத்தில் உறுதிய? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வசனம் பெறுது பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹுஜராத்தினுடைய 2வது வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தத்தை உயர்த்த வேண்டாம். வலா தஹ்ஜரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅல். உங்களில் சிலரோடு சத்தமா பேசுறீங்களே, அது மாதிரி சத்தத்தை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கண்ணிய குறைவாக நீங்க பேசிவிட வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நீங்க அப்படி பேசினா நீங்க அறியாமலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழா போய்த்திரும். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டுறாங்க. அப்ப அந்த சபையில் ஒரு நபித்தோழர் இருந்தார். இயல்பாக ஒரு சத்தமா தான் பேசுவார். நம்மகிட்ட தெரியும், ஒரு சிலரை மனசுல ஒன்று வைக்காது, பேசினா சத்தமா தான் பேசுவார். அப்படி சத்தமா பேசுற ஒருத்தர், அவருக்கு பயம் வந்துட்டு அப்படியே அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, வீட்டில் போய் கதவை அடைச்சுக்கிட்டாரு. தொழுகை டைமுக்கு வந்து ஜமாத்தை முடிச்சுட்டு ஓடி போய் கதவை அடைச்சிக்குவார். இருந்தா நான் பேசிடுவேன், சத்தத்தை உயர்த்திடுவேன், என் அமலெல்லாம் பாழா போச்சு, நான் செஞ்சதெல்லாம் வீணா போச்சு, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன் சொல்லி அவர் அப்படியே அஞ்சி நடுங்கிக்கிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது, அவருடைய உம்மத்தின் மீது, மக்கள் மீது ரொம்ப பாசம் உள்ளவர். சூரத்து தௌபா 128வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்க சிரமப்படுறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா போகும். ஹரீசுன் அலைக்கும். உங்கள் மீது நல்லது நடக்கணும் என்று ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்கள் மீது அளவில்லா மட்டில்லா பாசம் கொண்டவர் அவர். அப்படி என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 128வது வசனத்தில் இறக்குறாங்க. அவ்வளவு பாசம் உள்ள நபி பார்க்கிறாரு, ஒரு ஆளை காணல, டக்கு டக்குன்னு மறைஞ்சு போறாரு. தொழும்போது நிற்கிறாரு, அப்புறம் காணல. என்னாச்சு இவருக்கு, ஏன் அவரை காணல அப்படின்னு சஹாபாக்களை விசாரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஓடி போய் அவர் வீட்டில் போய், என்னப்பா உன்னை பத்தி ரசூலுல்லாஹ் இப்படி கேட்குறாங்கன்னா, அவர் சொல்றாரு, ஐயோ எனக்கு பயமா இருக்குது. இப்படி ஒரு வசனம் வந்துச்சு இல்ல, சூரா அல் ஹுஜராத் 2வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க.
நபியுடைய சத்தத்துக்கு மேல சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்று ஒரு வசனம் வந்துச்சு இல்ல, நான் சத்தமா பேசிட்டேனே, அமலெல்லாம் பாழா போச்சு, எனக்கு பயமா இருக்குது, எங்க நான் வந்தா திரும்பவும் சத்தமா பேசிடுவேனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு அழுதார். அந்த சஹாபாக்கள் வந்து நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அவரை கூட்டிட்டு வாங்கப்பா, அவரை என்னட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அனுப்புறாங்க. தப்சீர் தபரியில் இந்த வசனத்தினுடைய விளக்கமா இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. சூரா அல் ஹுஜராத் 2வது வசனத்துக்கு விளக்கம். அப்போ கூட்டிட்டு வந்த உடனே அந்த நபி தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தோழரே, நீங்க இயல்பாகவே சத்தத்தை உயர்த்தி பேசுறவங்க, உங்களுக்கு இந்த வசனம் இல்லை. வேண்டுமென்றே எனக்கு மேல சத்தத்தை உயர்த்தி பேசுறாங்களே, அதான் முனாபிக்குகள் இருந்தாங்க அந்த சபையில், அவங்களுக்கு வந்த வசனம் இது. அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய நேசம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக, உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களுக்கு இல்லை நபித்தோழரே இது அப்படி என்று சொல்லி அந்த நபித்தோழரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னபோது தான் அமைதி அடைந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் வந்தோன்னா அவர்களுடைய உள்ளம் நடுங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் வந்தோன்னா அவர்கள் அப்படியே பயந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் அடிக்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு பிரச்சனைனா கண்ணத்துக்கு தான் ஓங்கி தான் அடிக்கிறோம், நம்ம கணவன் மனைவி சண்டை வந்தால் முகத்துக்கு தான் அடிக்கிறோம். ஒரு நபி தோழர் முகத்தில் அடிக்கக்கூடாது அப்படி என்ற நபியுடைய பொன்மொழி ஞாபகம் வரும்போது அவர் அடிச்சிட்டார். அவருடைய ஆடுகளை பராமரிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அவருடைய அடிமை பண்ண வச்சிருந்தார். அடிமை தான், அந்த அடிமையை கடுமையாக அவங்க சித்திரவதை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் சென்றடைந்த போது அவர்களை கண்ணியமாக பார்த்து கொண்டார்கள். ஆனாலும் அந்த அடிமை பெண்ணின் பராமுகத்தின் காரணமாக ஆட்டை ஓநாய் பிடித்து கொண்டு போனது. அந்த நபி தோழர் ஓங்கி அவருடைய கன்னத்தில் அடித்து விட்டார்கள். மறுகணமே இவருடைய கன்னம் சிவந்து விட்டது, அழத் தொடங்கி விட்டார்கள். ஐயோ, நான் மாறு செஞ்சு விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு வேலையை செய்து விட்டேன், முகத்தில் அடிக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், நான் செய்து விட்டேன். அவர்களுடைய உள்ளம் நடுங்குகிறது. அதான் அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் என்கிற வசனம். உள்ளம் நடுங்குது, ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேனே. ஓடி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, என் அடிமையை நான் கன்னத்தில் அடித்து விட்டேன், அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த அடிமையை உரிமையிட நான் திட்டமிட்டுள்ளேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இது ரொம்ப அதிகம், கன்னத்தில் அடித்ததுக்கு அந்த அடிமையை உரிமையிடுறது என்பது ரொம்ப அதிகமான ஒரு மனப்பாங்க அவருக்கு வந்து விட்டது. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்தாலும் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வாருங்கள், மூமினாக இருந்தால் தான் உரிமையிட முடியும், அது ஒரு சட்டம். ஒரு அடிமையை உரிமையிடும் போது மூமினாக இருக்க வேண்டும். ஏன்டா மூமின் இல்லாமல் உரிமையிட்டால் அது இன்னும் ஈமானை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இழந்துவிடும், ஓடி போய் வேற எங்கோ இருக்கும். நம்மளோடு இருக்கும்போது அது மூமின் இல்லாவிட்டாலும் இந்த மூமின்களுடைய செயல்கள், முஸ்லிம்களுடைய நல்ல நடத்தைகள் அவர்களுடைய மனதை மாற்றலாம், அவர்கள் ஈமானின் பக்கம் இழுக்கப்படலாம் என்பதற்காக உரிமையிடக்கூடாதுங்கிறாங்க. அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெஸ்ட் வைக்கிறாங்க, மூமினா காபிரான்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்குறாங்க. பாருங்க, நம்ம மூமின்களே அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்கும் நிறைந்தவன், எல்லா இடத்திலையும் இருப்பவன் என்று நம்ம ஆக்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமாக அவனே, எல்லாம் அவனே அப்படி என்று அத்வைதம் பேசுறாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கேளிராட்டம் எங்கு நோக்கி நாம் அன்றி வேறில்லை, தத்துவம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் எங்க? அந்த பெண்ணு சொன்னாங்க, வானத்தில் ஃபிஷ்ஷம்மா, வானத்தில் அப்படிங்கிறாங்க. அரிசிலன்னு சொல்ல தெரியல, வானத்தில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க, நான் யார், என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் தானே அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு தெரியுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஅத்திகஹா ஃபஇன்னஹா மூமினா, இந்த பெண்ணை உரிமையிட்டுருங்க, இதான் மூமின்னா, மூமின் தான், முஸ்லீம் தான், உரிமையிட்டுருங்க. அப்போ இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். மனம் வருந்துகிறது, தவறு செய்தவுடன் ஒரு மனம் வருந்தி போகிறது, அதான் ஈமான், அதான் ஈமான். அந்த ஈமான் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உபதேசங்கள் என்பது உள்ளம் நடுங்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். அடுத்து அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா உதாரணமா சொல்றத பாருங்க, முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்களுக்கு வேதம் வந்தது, அதை பார்க்காமல் காலம் நீடித்தது, ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் கல்லாகி போனது. அப்போ என்ன இருக்கணும், நம்ம ஈமானோட தொடர்பு இருக்கணும். கட்டாய கடமை ஜும்மா.
இந்த ஜும்மாவுக்கு நேரத்தோட வர்ற கூலிய அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? முதல் வாரவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை ஹதியா கொடுத்த நன்மை கிடைக்குது. ஒட்டகம் வாங்க முடியுமா நமக்கு? எத்தனை லட்சம் இருந்தாலும் ஒட்டகத்தை கொடுத்த நன்மை. அடுத்து ஒரு நேரத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து தர்மம் செய்த நன்மை. அதுக்கு பிறகு ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்த நன்மை. அதுக்கு பிறகு ஒரு கோழி, அதுக்கு பிறகு ஒரு முட்டை. அதுக்கு பிறகு இமாம் மிம்பர்ல ஏறினா மலக்குமார்கள்லாம் ஃபைலை மூட்டிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு எந்த கூலியும் கிடையாது. ஜும்மா தொழுத நன்மை இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா நன்மை ஒன்றும் கிடையாது. அப்போ அட்லீஸ்ட் மிம்பரில் ஏறுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்தால் தான் முட்டையாவது தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். இதில் என்ன இஸ்லாம் மார்க்கம் நமக்கு ஆசை விட்டுதுன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வாரம் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு ஆஃப் டே லீவை போட்டுட்டு அதை மட்டும் சரியாக எடுத்துக்கிட்டு மார்க்க உபன்யாசத்தை கேட்கணும். ஈமான் பாழா போய்த்திடக்கூடாது, செத்துடக்கூடாது. அதான் அல்லாஹ் தஆலா 17வது வசனத்தில் சொல்றான். சூரா ஹதீதினுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ யுஹில் அர்த பஅத மௌத்திஹாங்கிறான். இந்த பூமி செத்து போனதுக்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். அப்படி என்றா என்ன அர்த்தம்? இந்த உள்ளம் செத்து போனதுக்கு பிறகு உயிர் வர வேண்டும் என்றால் மார்க்க உபன்யாசங்களை கேள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிகளை இப்படித்தான் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ உள்ளம் உயிர் வரணும் என்றால் நம்ம மார்க்கத்தோடு தொடர்போடு இருக்க வேண்டும், ஈமானோடு தொடர்போடு இருக்க வேண்டும். அப்போ பயான் நிகழ்ச்சிகளை கேட்கறது, ஹதீஸை வாசிக்கிறது, குர்ஆனை ஓதுறது, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்துக்கு தஃப்சீர் வந்த தமிழ் உரையை நம்ம வாசிக்கிறது, ஜும்மாவுக்கு நேரத்தோடே வந்து ஒரு உபன்யாசத்தை கேட்கறது, ஜும்மா பண்ணுறவங்களும் மக்களுக்கு தேவையான காலத்துக்கு பொருத்தமான விஷயங்களை பேசுறது, இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இதுதான் இஸ்லாம். நாட்டில் நடக்கிறத மக்களுக்கு பேசணும், நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு அதை தெளிவுபடுத்தணும். இப்போ மக்களுக்கு என்ன தலையில பிரச்சனை, அந்த பிரச்சனையை தெரிவு செய்யணும். அது ஹுத்பா செய்யக்கூடியவர்களுடைய கடமை. இது ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு வருஷம் 360 நாளையிலையும் ஒவ்வொரு வாரத்தையும் எடுத்து அதை தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 52 வாரத்துக்கும் அதுதான். அந்த 52 வாரமும் 52 ஜும்மா, அவ்வளோதான். அப்படி இல்லை. நாட்டில் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை பேசணும் இமாமும். அப்போ தான் கேட்டுட்டு இருக்கிறவங்க தூங்காம இருப்பான். கேட்டுக்கு இருக்கிறவங்க நேரத்தோட வரணும், கேட்கணும். அப்போ உள்ளம் உயிர் வரும். மார்க்கத்தோடு தொடர்பு இருக்கணும், பிள்ளைகளோட ஈமானோடு தொடர்பாக நம்ம இருக்கணும். வீட்டில் ஒரு ஹதீஸை போட்டுருவோம், ஒரு பயானை போட்டுருவோம், இடைக்கிட தர்பியா நிகழ்ச்சிகள் நடக்கும், இஜ்திமாக்கள் நடக்கும். அப்போ உள்ளம் அதில் சேரணும், இல்லாட்டி செத்து போகும், செத்து போகும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதால அலைஹிமுல் அம்த் அம்த் ஃபகஸத் குலூபுஹும், நாள் நீடித்தது, உள்ளம் மரணித்தது, கல்லா போனதுங்கிறான் அல்லாஹ். நாட்கள் நீடிக்க நீடிக்க, உபன்யாசம் இல்லாம நாட்கள் நீடிக்க நீடிக்க மனசுகள்லா போகுது. அது பழைய வேதம், முதல் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய பண்பு. அப்படி நீங்க இருக்காதீங்க, உள்ளத்தோடு தொடர்போடு இருங்க, ஈமானோடு தொடர்போடு இருங்க, மார்க்கத்தோடு தொடர்பு இருக்கணும். அப்ப அடிக்கடி உபன்யாசங்களை கேட்கணும், ஈமானோடு தொடர்பு இருக்கணும். இது கட்டாயமான ஒரு விஷயம், இதை நாம செய்யணும். அப்ப பிந்தி வாரது அல்லது நேரத்தோட வந்து தூணையும் பேனையும் பிடிச்சி தூங்குறது அப்படி இல்லை. மார்க்கத்தை கேளுங்க, மார்க்கத்தோடு தொடர்பு இருங்க, ஹதீதுகளை கேளுங்க, ஒரு ஹதீஸை வாசிங்க. அப்போ உள்ளம் உயிர் வரும். அப்போ என்னன்னா அந்த மனசு எப்படின்னு சொன்னால், அந்த மார்க்கத்தை பற்றி, ரசூலை பற்றி, மறுமையை பற்றி நம்ம ஒன்றும் கேட்காம காலை நீடிக்க நீடிக்க மனசு கல்லாகி போயிட்டே இருக்கும். ஒரு மையத்து வீட்டுக்கு போனால் நம்முடைய மனசு எப்படி மாறுது சிந்திச்சு பாருங்க. ஒரு மையத்து வீட்டுக்கு போகும்போது மனசு எப்படி மாறும்? போகும்போது முதல்ல நம்ம உடுப்பை பார்க்கும், இந்த டிஷர்ட்டோட போகக்கூடாது, இந்த ஹாம் கட் டிஷர்ட்டோட மையத்தோடு போகிறா பைத்தியம். அப்படியே வீட்டை போய் நல்ல ஒரு வெள்ளைச்சட்டை போட்டு போவோம், பெரும்பாலும் வெள்ளைச்சட்டை போடுவோம். அல்லது இருக்கிறதுல ஒரு இந்த உருவப்படங்கள், பெரிய எழுத்துக்கள், ஒரு மாதிரி டெனிமு, அப்படி ஒரு பொட்டம், அப்படி இல்லாமல் கொஞ்சம் உடுப்பை கூட அப்படியே மனசு அப்படியே மாறுது. அவனை மையத்து வீட்டில் போய் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, சத்தம் இருக்காது. பெரிய ஒரு கிரௌடு இருந்து அமைதியாக இருக்கக்கூடிய இடமா இருந்தால் ஜனாசா வீடு தான், அப்படியே இருப்போம். எல்லாருடைய மனசிலும் நாமும் மரணிக்கத்தானே போகிறோம். நேற்று நம்மளோட பேசினவரே, இப்படியெல்லாம் நடந்தவரே, அவருடைய நல்லதெல்லாம் படமாக ஓடும். ஆளுக்கால் பக்கத்தில் மெதுவாக கேட்பாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவரை பற்றி நல்ல விஷயத்தை அடுக்கிட்டே போவார்.
அவர் தாத்தா தங்கச்சி மாற பார்க்காம அவர் நைட்டு தூங்கினதே கிடையாதுப்பா, அவ்வளோ நல்ல மனுஷன் பாரு, சுபஹான் அல்லாஹ்ன்றான். புல்லுக்கு நோவாம நடப்பாருமோ, பள்ளியில் எப்பவுமே முன்சப்பில் தான் போய் இருப்பார் அந்த மனுஷன் அப்படிம்பாங்க. அப்படியே அப்படியே கேட்டுட்டு இப்போ எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், மொத்தாயிட்டாரேங்கிற மனசு, எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். பந்தல் போடுவாங்க, ஒரு கயிறு கட்டுறதுக்கு 9 பேர் எழும்புவாங்க, நான் பிடிக்கன்றுவாங்க. அந்த இடத்துல ஒரு சேர் வைப்பணும், பார்த்தா சரி ஒரு ஆள் சேரை கொண்டாந்து வச்சிருப்பாரு. ஒரு பல்பு வேணும்னா எல்லாரும் பொக்கெட்டுக்கு கை ஓட்டுவாங்க, நான் தரேன்றான், நான் எடுத்துட்டு வரேன்றாங்க. ஏன் என் வீட்டிலேக்கு பக்கத்து உள்ளேக்கு நான் கொண்டு வரேன்றாங்க. பக்கத்து உள்ள இருக்கிறவங்களாம் இருக்கிற சேர்லாம் கொண்டாந்து போட்டுருவாங்க, பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. மையத்தூடு அப்படியே மனசு உருகி போயிருக்கும், எல்லாரும் அப்படி அமைதியா இருப்பாங்க, அழுவாங்க. இனிமே நம்ம இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேசக்கூடாது, இனிமே இந்த தவறு செய்யக்கூடாது, இனிமே நம்ம தொழணும், நம்ம தொழுகையில் பேணுதலாக இருக்கணும், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த மனசு உருகும். தவிப்போம். 2 நாள் ஓடும், பழையபடி ஜோக்கு. 3 நாள் போகும், பழையபடி படம் பார்ப்பாங்க. 4 நாள் போகும், பள்ளிவாசல் பக்கம் ஆள் இல்லை. அப்ப நாள் நீடிக்க 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 மனசு கல்லா போகுதுங்கிற விஷயத்தை சூரா அல் ஹதீது 16வது வசனம் சொல்றத அப்படியே நம்ம கண்ணூடாக பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? இன்னும் ஈமானோடு தொடர்பா இருக்கணும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடக்கப்பட்ட இடங்களை தரிசனம் செய்யுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்துமேங்கிறாங்க. நம்ம ஆக்கள் அடக்கப்பட்ட இடத்துக்கு போச்சுன்னா அவுலியாக்கள் இடத்துல போய் நின்றுக்கிட்டு கந்தூரி கொடுத்துட்டு வராங்க. கபரு கண்டாலே நம்ம கண்ணுக்கு வர்றது கல்லால் கட்டினதான், மண்ணால் மூடினது தான் கபரு. ஏன்னா மார்க்கத்தில் கல்லறை கிடையாது. ஈமான் இஸ்லாம் பேசக்கூடியவங்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கல்லறை என்கிற ஒன்று வராது. பழமொழிகள் தமிழ் மொழி கலாச்சாரத்தை கொண்டு வருகிறது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைங்கிறோம். சுடுகாடு நமக்கு இருக்கிற, சுடுகாடுண்டா எரிக்கிற இடம், எரிச்சத்தான் சுடுகாடு. அப்ப தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைங்கிறோம். அந்த மொழியில் வந்தது கலாச்சாரம், இந்து கலாச்சாரம் மொழியில வந்தது, அவ்வளவுதான். நமக்கிட்ட அப்படி கிடையாது. அப்ப கபரு என்ற உடனே நமக்கு என்ன கலாச்சாரம் வந்துக்கிட்டு, இந்த அவுலியாக்களுக்கு கல்லால கட்டி பச்சை படம் ஊத்தினத்தான் கபரு, கபுர்ஸ்தான் 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 நமக்கு சொல்லி சொல்லி கபறுகளை தியானம் செய்யுங்கள், மரணத்தை ஞாபகப்படுத்தணும்னா அங்க ஓடுறோம் வேளாந்து வலிக்கு. வேளாந்து வலிக்கு இல்லைங்க, நம்ம ஊர்ல மையவாடிகள் இருக்க போய் நில்லுங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க அமைதியா இருக்கிறாங்க. எல்லாரும் வயிறு புதைந்து கிடக்கிறார்கள். அம்மா பசி என்றவனை காணவில்லை, இந்த பிடி என்றவனையும் காணவில்லை. என்னை விட ஆளுண்டா என்றவனும் புதைஞ்சிட்டான், எனக்கு ஒண்ணுமே இல்லை என்றவனும் புதைஞ்சிட்டான். அந்த இடத்துல நின்றால் சமரசம் தெரியும், சமத்துவம் தெரியும், அமைதி இருக்கும், மரண சிந்தனை மறுமை பற்றி எண்ணம் பெறும். அதனாலதான் கபறுகளை, அதாவது அடக்க ஸ்தலங்களை போய் பார்வையிடுங்கள், மரண சிந்தனை வரும் அப்படிங்கிறாங்க. இது அங்க மரத்தை நாட்டி என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஒரு கார்டுன்னு ஆக்கி வச்சாங்க. மரண சிந்தனை இல்லை, சாப்பாட்டை கட்டிக்கு போனா சாப்பிடலாம் போல இருக்கு மையவாடிகள் அங்க அவ்வளவுக்கு. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு போய், இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிஞ்சா போய் பார்க்கலாம் நீங்க. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு அதுக்கு பிச்சைக்கு போய் கொஞ்சம் பேர் கடவில்லை ஜும்மா முடிஞ்சா, ஏன்னா எல்லாரும் மையத்துக்கு வருவாங்க. பெருநாள் அண்ட அப்படியே மௌத்தான உம்மா உம்மாப்பா வாப்பா வாப்பாப்பா எல்லாருக்கும் அப்படியே துவா கேட்கறதுக்கு அவ்வளவுதான். அவங்க கடை வருஷத்துக்கு ஒரு தரம் தான் துவா, எப்பவுமே துவா கழு வீட்டு இருந்து கழு. அங்க போனா மரண சிந்தனை வரும். இவங்க உடுத்துக்கிட்டு போறத பார்த்தா போனவனுக்கு மரண சிந்தனையே வராது. அங்க இவ்வளவு பார்த்துக்கிட்டு நின்றுவான். இப்படி கலாச்சாரம் சீர்கட்டு கிடக்கு. எனவே உள்ளம் செத்து போகாமல் இருக்க உபன்யாசங்களை கேட்க வேண்டும் என்பதுதான் சூரா ஹதீதினுடைய 16, 17வது வசனங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரி கிரந்தத்திலே 57வது ஹதீதாகவும், முஸ்லிம் கிரந்தத்திலே 56வது ஹதீதாகவும் பதிவாகக்கூடிய ஒரு ஹதீத். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வாக்குறுதி, ஒரு பையத்தை செய்திருந்தேன். பயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமத்தி ஸலா வ ஈதாஇ ஸக்கா வ நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம். தொழுகை நிலைநாட்டுவேன் என்றும், எனக்கிட்ட பொருளாதாரம் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வந்துவிட்டால் ஜக்காத்தை கொடுப்பேன் என்றும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் நசிஹத்து செய்வேன், உபதேசம் பண்ணுவேன் என்றும் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தோழர்
ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது நாம் ஒருத்தரிடம் நசீஹத்து செய்வது நம்முடைய ஒரு நல்ல பழக்கமாக இருக்க வேண்டும். நட்பு, உறவு, பாசம், அவருக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணும். தவறை சுட்டி காட்டணும், சரியை இன்னும் தூக்கி விடணும். நல்லது பண்ணுறீங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யணும், இதை மட்டும் செய்யாதீங்க, என்ன இல்லை நல்லோம், உங்கள்கிட்ட இந்த விஷயம் மட்டும்தான் தவறாக தெரியுது, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த நசீஹத்தை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கணும். அதாவது ஒரு உபதேசம் ஒருத்தர் சொல்ல வந்துட்டார், அவர் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இல்லை, கேட்கணும். அது நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சஹாபாக்கள் சந்தித்து கொண்டால், இன்னொருத்தரை சந்தித்து கொண்டால், அவர் ஈமானில் நம்மளை விட சிறந்தவர், இவர் ஒரு வயதானவர், இவர் ஒரு மார்க்க அறிஞர், இவர் நபித்தோழர், நாம் அதுக்கு பிறகு வந்தவங்க அப்படின்னு சொன்னாலேயே சந்திச்சா அதாவது எனக்கு சொல்லுங்க, ஏதாவது எனக்கு சொல்லுங்க ஷேഖன்னு சொல்லி அவங்களுக்கிட்ட ஒரு உபதேசம் கேட்கக்கூடிய பண்பு அந்த மூதாதையர்களிடம், முன்னோர்களிடம் இருந்திருக்கிறோம். அப்போ மார்க்கம் இப்படி பேசப்பட்டுட்டு பயான் தான் வைக்கணும்ன்றது இல்லை. ரெண்டு பேர் சந்தித்தால் பிரியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு போவாங்க. அது கூட நம்முடைய ஈமானை உசிப்பேற்றிக்கிட்டு இருக்கும். வீணான சந்திப்புகளாக அந்த சந்திப்புகள் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கலாம், இல்லை ஒரு தர்மத்தை பற்றி பேசலாம், ஒரு தொழுகையை பற்றி பேசலாம், ஒரு தப்பை பற்றி பேசலாம். ஆளுக்கால் ஒரு நல்ல உபதேசம் இருக்கணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு நல்ல நட்பு என்பது அவருடைய பழக்கத்தை நமக்கு கொண்டு வரும். அல் மரு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு. நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு நட்பனின் கொள்கையில் ஒருவன் வந்து விடுவான், யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நம்ம யாரோட பழகிறோன்னு பார்க்கணும். அவருடைய பண்பு நம்மக்கிட்ட வேறும் ஒரு நசீஹத்து சொல்லுவார் அவர். அப்போ நல்ல இடத்தில் நம்முடைய உள்ளம் தொடர்பு படணும். புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், சபஅத்துன் யுல்லுஹுமுல்லாஹு ஃபி லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா அவன் நிழல் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் வழியிலே நிழல் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கத்தை அனுப்புகிறான். அவங்கள பற்றி சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் பாருங்க. தன்னுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர், அல்லாஹ்வுக்காக சந்தித்து அல்லாஹ்வுக்காக பிரியக்கூடிய நண்பர்கள், தனிமையிலேயே இருந்து கண்ணால் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள். அப்போ அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி அழக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கணும். அல்லாஹ் தந்த நிஅமத்தை நினைச்சும் அழலாம், அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டும் அழலாம். அல்லாஹ்வை நினைத்து அழுத கண்ணீர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு நாளும் அல்லாஹ்வை அஞ்சி அழுத கண்ணீர் நரகம் நுழையாது. பால் மடியில் இருந்து கறந்த பால் எப்படி மீண்டும் பால் மடிக்குள் நுழைய முடியாதோ அப்படி அவர் நரகத்திலிருந்து வந்துட்டாருங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சி அழுதுட்டாங்கன்னு சொன்னா வந்துட்டாங்க நரகத்திலிருந்து, திரும்ப நுழைய பால் மடியில் கறந்த பாலை திரும்ப போட முடியாது. அது மாதிரி அவர் நரகத்திலிருந்து தப்பிட்டாரு, வந்துட்டாரு. அவர் மீண்டும் நரகம் நுழைய மாட்டார். பால் மடியில இருந்து கறந்த பால் மீண்டும் பால் மடிக்குள் நுழையாத நிலை இருக்கிறதே அதுபோல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அழணும், அல்லாஹ்வை நினைத்து, அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து, நம்முடைய பாவங்களை நினைத்து, யா அல்லாஹ் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் நம்ம மன்னிச்சிடு அப்படி என்று அழக்கூடியவர்களாக தஹஜ்ஜத்தில் எழும்பி அழுங்க, சுஜூதில் அழுங்க, தனியா நின்று அழுங்க. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் ذكرல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைக்கிறான், ஹாலியன் அப்படியே தனியா இருந்து நினைக்கிறான், அது ஃபாலத் ஐனாஹு, அவனுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அப்படி என்றால் அவரும் அந்த 7 சாராரில் ஒருவர் அப்படிங்கிறாங்க. அது 7வது அவரை தான் சொல்றாங்க அந்த ஹதீதில். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடியவர்களாக, உபன்யாசங்களை செவிமறுக்கக்கூடியவர்களாக, ஆளுக்கால் உபன்யாசங்களை உபதேசங்களை சொல்லக்கூடியவர்களாக, யாராவது ஒரு உபதேசம் சொன்னால் அதை மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உள்ளம் ஈமானோடு தொடர்புகளை இழந்து காய்ந்து விடக்கூடாது, அது பசுமையாக இருக்க வேண்டும், உயிர் பெற்று கொண்டே இருக்க வேண்டும். என்றால் இப்படியான ஜும்மா பிரசங்கங்களுக்கு நேர காலத்தோடு வர வேண்டும். மார்க்க விஷயங்கள் நடக்கிறது, ஒரு மாணவ நிகழ்ச்சி நடக்கிறது, ஒரு தர்பியா நடக்குது, ஒரு புதன்கிழமை பயான் நடக்குது, அப்படின்னு சொன்னால் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்குது, திங்கக்கிழமை ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்குதுன்றா இதில் எல்லாம் நம்ம கலந்துக்கிறோம். கொஞ்சம் கேட்போமே, ஒரு ஹதீதை கேட்போமே, அதுக்கு நேரத்தை ஒதுக்குவோமே. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹோட்டலில் போய், இன்றைக்கி அப்படி தானே, ஹோட்டல் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணது பிறகு தான் அவங்க என்ன செய்வாங்க, சூடாக தான் தருவாங்க. அப்போ நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுறீங்க, அரை மணித்தியால் உட்காந்துருப்போம்.
சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், சில நேரம் அது 3/4 மணி நேரம் ஆகலாம். அப்போ நீங்கள் சாப்பாட்டை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் கூட ஒரு பயானில் உட்காந்துட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. மைக்கை வச்சுட்டு இம்மா மௌலை வந்து குந்துவார், அவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு சந்தோஷமாக நாமளும் உட்காந்தா கரகர கரகரகரன்னு எல்லாரும் போய் பழமையாக கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோ பேரும் தான். அவங்க எழுதி வச்ச மாதிரி பள்ளிவாசலுக்கு அவ்வளோ பேரும் தான். திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட தான் பேசணும். அப்போ உபன்யாசத்தை கேட்கறதுக்கே உட்கார மனசு வருது இல்லைண்டா, உள்ளம் எப்படி நடுங்கும்? ஸோ நம்முடைய ஈமான் உயிர் பெற வேண்டும் என்றால் மார்க்கத்தோடு தொடர்போடு இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல